ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சமையல் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வேக வைக்கணும். அதுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த கறியை நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. மட்டன் பிரியாணிக்கு நம்ம வந்து பீசஸ் இது மாதிரி பெருசாக தான் போடணும். சின்னதாக போட தேவையில்லை. கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் பிரியாணியில் கரையாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி பெரிய பீஸாக போடுங்க. தண்ணி ரொம்ப வைக்க வேணாம், லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். அதனால் லைட்டாக தண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு மேலே தண்ணி வைக்காதீங்க, லைட்டாக வச்சு இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. அதனால் அடுப்பில் கடாய் வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை இது மாதிரி நல்லா களைஞ்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு களைஞ்சிங்கன்னா அரிசி உடஞ்சிடும். பிரியாணி அரிசி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் உடஞ்சிரும். நம்ம அடுப்பில் கடாய் வைக்கும் போது இது மாதிரி ஊற வச்சுருங்க. அரிசியை கரெக்டாக இருக்கும், நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம கறி வேக வச்சுட்டோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கறி வேக வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ ஆக்க போகிறேன். 1 கிலோவுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறி போடுறேன். மட்டன் பிரியாணி இது. இப்போ இந்த கடாய் காஞ்சது நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வச்சாதான் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ரொம்ப அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்காது, ஜாஸ்தி ஆகிட்டாலும். ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எண்ணெய் போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் அப்புறம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ட்ரைனஸ் காட்டிடும் பிரியாணி. ட்ரையாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக விட்டுக்காங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அந்த மசாலாஸ்லாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம போட்டாச்சு ஸ்பைசஸ்லாம். அது நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கறியிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் வெடிப்பு வந்தோடனேயே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் நான்ஸ்டிக்கில் செய்கிறேன். நீங்கள் நார்மல் அலுமினியம் சட்டியில் கூட செய்யலாம். அலுமினியம் சட்டியில் செஞ்சீங்கன்னா கீழே தம் போடணும். இதில் தம் போட தேவையில்லை, அப்படியே வச்சு சிம்மில் வச்சுட்டோன்னா தம் ஆயிரும். நம்ம அலுமினியம் பாத்திரத்தில் செஞ்சோன்னாக்கா தம் போடணும், கீழே கல் வச்சு தம் போடணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டில். இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். இதுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை வேக விடலாம். நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக மாறணும். வெங்காயம் அது வரையும் நல்லா வேகட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், கீரி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் போடுறதுனால பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனியன் பொன்னிறமாக வதங்கிருச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க, வேகட்டும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வெந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் நெய் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் அவ்வளோ நெய் யாரும் விரும்ப மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட்க்கெலாம் நெய் பிடிக்காது, அதனால் நான் நெய் சேர்க்கலை. இல்லை, நீங்கள் நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும் வெங்காயம் தக்காளி. வெங்காயம் தக்காளி பாருங்கள் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே மசாலாஸ் ஆட் பண்ணலாம். மசாலாஸ்னால் ரொம்ப பெரிய மசாலாஸ்லாம் பிரியாணிக்கு அவசியம் இல்லை.
இந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூளே போதுமானது. இருந்தாலும் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 2 3 மசாலாஸ் நான் ஆட் பண்ணுறேன். அது போட்டால் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம இதில் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா அறுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டுட்டு ஒரு கலரி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்தாச்சு. ஸோ புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ அடுத்து ஒரு மசாலாவை நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம கறியில் போட்டு வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள் ரொம்ப ஜாஸ்தி வேணால், கறியில் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். பசங்களாம் சாப்பிட்டாங்கன்னா காரமாக இருக்கும்னு சொல்லி சரியாக சாப்பிட மாட்டாங்க, போதும். அடுத்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கலாம். அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இதெல்லாம் போட்டால் கூட கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாஸ் ஒன்று சேர்த்து இப்போ அடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸ் போட்டோன்னா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இப்போ நல்லா இதை நம்ம கிளறி விட்டாச்சு. இதில் இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும், அதனால் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரையும் பார்த்துட்டு, மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருக்க மட்டனை இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா இது இப்போ மிக்ஸ் ஆகட்டும். இது கொஞ்ச நேரம் ஒரு கொதி வர மாதிரி வரட்டும். அது மாதிரி நம்ம வெயிட் பண்ணலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லைட்டாக. ஆல்ரெடி நம்ம வந்து பட்டை கிராம்பெலாம் போட்டிருக்கனால கொஞ்சம் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாஸ் எல்லாம் எல்லாத்தோடையும் ஒன்றா சேரணும். வெங்காயம் தக்காளி அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஃப்ளேவருக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மசாலா பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டி எவ்வளோ செம்மையாக கலர் இருக்குன்னு. பிரியாணிக்கு கலரை ஆட் பண்ண தேவையில்லை, அந்தளவு கலராக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனில் தண்ணி இருக்குது, நம்ம அந்த தண்ணியோட சேர்த்து தான் நம்ம தண்ணி அளவு வைக்க போகிறோம். பாஸ்மதி அரிசிக்கு வந்து 1:1 தான், அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம மட்டன் வேக வச்சனால அதிலே தண்ணி இருக்கனால நம்ம அந்த தண்ணியோட சேர்த்து தான் எவ்வளோ அளவுன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மட்டன் வந்து நீங்கள் சும்மா வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த இது டேஸ்ட் வந்து சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாறுலாம் அதில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி ஒரு டேஸ்ட்டு, சிக்கன் பிரியாணி ஒரு டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணி. இதில் மட்டன்லாம் இப்போ நான் எடுத்து போட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாஸ் கூட கொஞ்சம் நேரம் அது சேரணும். ஆல்ரெடி நம்ம வெங்காய தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். உப்பு வந்து நம்ம தண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் இந்த மசாலாஸ் வந்து அந்த மட்டன் கூட அந்த கிரேவி வந்து அந்த மட்டனோட சாறு அந்த இழுக்கணும். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மட்டன் கூட அந்த மசாலாஸ் மிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலா மட்டன் கூட. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப்பில்
இந்த கிளாஸில் 6 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதனால் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். சம அளவு தான் ஊற்றணும். பாசுமதி ரைஸ்க்கு கூட போட்டோன்னா குழஞ்சிரும். நான் அரிசி ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சுருக்கேன். கலைஞ்சி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ இதில் 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 6 கிளாஸ் அரிசி, 6 கிளாஸ் தண்ணி. நான் வந்து மட்டன் தண்ணியோட சேர்த்து, அந்த மட்டன் நம்ம வேக வச்ச அந்த தண்ணியோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணியும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொதி வந்ததும் லெமன் ஆட் பண்ணணும். லெமன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள் தண்ணி. இப்போ கொதி வந்துருச்சு. இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அரிசியை போட்டுக்கோங்க. ஊற வச்ச அரிசி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விடுங்க. போட்டு லைட்டாக ஒரு கிளறி மூடி வச்சிடணும். ரொம்ப நேரம் கிளறுனா அரிசி உடஞ்சிரும். இது அகல பாத்திரமாக இருக்கனால வந்து நடுவில் மட்டும் கொதிக்குது. கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நல்லா ஃபுல்லாக ஹை ஃப்ளேம் வந்து நெருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா சுற்றி இதாகும். இது அகல பாத்திரமாக இருக்கனால சென்டரில் மட்டும் கொதி வருது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ பாத்திரம் இது மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நகட்டி வைங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஃப்ளேம் வந்து நல்லா கொதி வந்து சமமாக வேகும். பாருங்கள் எல்லா அரிசியும் போட்டுட்டு லைட்டாக இப்படி ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு கொதிச்சு நம்ம கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்க ஸ்டேஜில் நம்ம நார்மல் பாத்திரமாக இருந்தால் நம்ம வந்து தம் போடணும். கீழே தோசைக்கல் வச்சு மேலே ஏதாவது தண்ணி கனமான பாத்திரம் வச்சு மூடி வச்சிடணும். இது வந்து நான்ஸ்டிக்னால நம்ம தம் போட தேவையில்ல. சும்மா சிம்மில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சாலே அது ஆக்சுவலி தம் ஆயிரும். இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். கொஞ்சம் அரை வேக்காடை இது மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் வந்து வேறு பாத்திரமாக இருந்தால் கீழே தம் போட கல் வைக்கணும். இது வந்து நான்ஸ்டிக்னால நான் வைக்கலை. ஸோ வச்சு ஆல்ரெடி நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். மிச்சம் வச்சதை நான் இதை வந்து மேலே தூவி இப்போ கலர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கலர் வந்து இந்த கலர் கரைச்சி வச்சுருக்கேன், ரெட் கலர். நம்ம வந்து இதை லைட்டாக இப்படி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடணும். ஒரு இடத்துல இது மாதிரி ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு சிம்மில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அப்படி நீங்கள் அந்த பாத்திரம் வச்சிங்கன்னா தம் போட நான் சொன்னேன்ல அது மாதிரி தம் போட்டுருங்க மறந்துடாமல். இப்படி போட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இதாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கிளறாதீங்க. இது மாதிரி கிளறி பாருங்கள். கிளறி பார்த்துட்டு நல்லா சமமாக வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா பிரியாணி தம் ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. மட்டன் பிரியாணி, சூப்பர் டேஸ்டி பிரியாணி ரெடி. இதை நீங்கள் இப்போ சர்வ் பண்ணலாம். இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இல்லைனா அரிசி உடஞ்சி தூளாக ஒரு மாதிரி துக்காக இருக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உடனே வரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.